அன்மையை டெய்லி வில்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு நினைப்போம். என் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கணும், என்னுடைய படிப்பில் முதன்மையாக இருக்கணும், என்னுடைய பிஸ்னஸ் காரியத்தில் எனக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு உயர்வு இருக்கணும், என்னுடைய எல்லா வேலைகளும் நான் நல்ல ஒரு உயர்வில் இருக்கணும், என்னுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு நல்ல ஒரு உயர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தில் நமக்கு உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உயர்வு நமக்கு எங்கே தெரியுமா அங்கே இருக்குது? ஆண்டவருடைய கரம் மட்டும்தான். ஆண்டவருடைய கரத்தில் தான் நமக்கு எல்லா உயர்வும் நடக்கும். எப்படி சொல்கிறேன் தெரியுமாங்க? 1 நாளாகும் 29:12 சொல்லப்படுது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களுடைய கரத்தினாலே ஆகும். ஆமாங்க, ஆண்டவர் நம்மளை உயர்த்தணும்னு தான் ஆசைப்படுறாரு. நம்ம துக்கமாக இருக்கிறது எப்போவுமே ஆண்டவர் விரும்பலாங்க. நம்ம சந்தோஷமாக நம்ம உயர்வுபடுத்தி ஒரு ராஜாவாகவும் ஒரு லேவியராகவும் நம்மளை ஆக்கணும். அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுறதாங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம். நம்ம தான் நிறைய வேலையில் அவருடைய கரத்தில் நிற்காமல் போயிடுறோம். நம்ம வாழ்க்கையில் இனி பழைய வாழ்க்கையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரே நீங்கள் என் வாழ்க்கையில் போதும், என்னுடைய பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி ஒப்படைக்கும் போது கரத்தின் மூலமாக ஆண்டவர் உயர்த்துறதை நம்மளுடைய கண்கள் காணுங்க. விசுவாசி இருங்க. நீங்கள் ஆசிரியப்பட தேவங்களை ஆசிரியப்படுறாங்க.